10 நாழிகை ஆன சமயம் கோவிலிலே தன் கடமைகளை முடித்து கொண்டு திரும்பிய தாசி தன் வீட்டு திண்ணையிலே பிரேதம் போன்று மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்க அந்தணன் படுத்து கிடப்பதை கண்டு பதறி போய் அக்கம் பக்கத்தில் இருந்த வைத்தியர்களை கூப்பிட்டாள். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு, அம்மா, அப்பிராமணன் 6 மாதம் ஆகாரமும் நித்திரையும் இன்றி இருந்ததால் இப்படி கட்டையாக கிடக்கிறான். தினமும் 3 வேளை ஒரு படி அரிசி வடித்து அதனுடன் ஒரு படி நெய் கலந்து இவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தீர்கள், ஆனால் மயிர்கால்களின் வழியே அன்னம் உச்சென்று பிழைத்தெழுவான் என்று கூறினர். தாசியும் அவ்விதம் 3 நாட்கள் செய்து வர சந்திரவர்ணன் நித்திரை கலைந்து எழுந்தான். கண் விழித்ததும் தான் தாசி வீட்டில் இருப்பதை உணர்ந்த அவன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான். அப்போது தாசி குறுக்கே வந்து, சுவாமி, உம்மை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்ப